கிட்டத்தட்ட 750 நாட்களுக்கு மேலாக நடந்து வந்த விசாரணையில் வேங்கை வயல் பயங்கரத்தை செய்தவர்கள் அடையாளம் அம்பலமாகியுள்ளது. வீடியோ, ஆடியோ ஆதாரங்கள் வெளியானதாக சொல்லப்பட்ட நிலையில் அரசியல் தலைவர்கள் சிபிஐ விசாரணை கோருவது ஏன்? இப்படியெல்லாம் மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்களா என்று எல்லோரையும் கேட்க வைத்தது வேங்கை வயலில் நடந்த அந்த துயர சம்பவம். ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியதோடு சாதிய வன்கொடுமைகள் இன்னும் இந்த சமூகத்தில் எவ்வளவு வலுவாக வேரூன்றி இருக்கிறது என்பதை படம் போட்டு காட்டுவதாக அந்த சம்பவம் குறித்த கண்டனங்கள் குவிந்தன. குற்றவாளியை கண்டுபிடியுங்கள் தான் நாம கேட்பது. இதே வேங்கவியல் பிரச்சனைக்காக நாங்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறோம். கிட்டத்தட்ட பல மாதங்களாவது இந்த வேங்கவேல் சம்பவம் இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்களாம். 300 நாட்களுக்கு முன்பு 200-300 பேர் இருக்கிற ஒரு கிராமத்துல குடிதண்ணீர் தொட்டிக்குள்ள போய் ஒரு மனுஷன் மலத்தை கலக்கிறான். கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் குற்றவாளி பிடிக்கும். குடிநீரில் சாதிய மனநிலையில் மலம் கலந்துவிட்டதாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வந்த நிலையில் தற்போது பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 3 பேர்தான் இந்த பயங்கரத்தை செய்ததாக சிபிசிஐடி போலீசார் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். உண்மையில் வேங்கை வயலில் நடந்தது என்ன? அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பவர்கள் உண்மை குற்றவாளிகளா? 2.5 ஆண்டுகளாக நடந்து வந்த விசாரணையில் வெளிவந்த தகவல்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ள களத்தில் இறங்கினோம். புதுக்கோட்டை மாவட்டம் அருகே உள்ளது இறையூர் வேங்கை வயல் கிராமம். இருவேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கு வசித்து வருகின்றனர். கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி பட்டியலினத்தவர்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீரில் மனித கழிவு கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சாதிய பாகுபாடு சார்ந்த தீண்டாமை இன்னும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பதை புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்வு வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த நிகழ்வு உண்மையிலேயே வருத்தத்திற்குரியது, கண்டனத்திற்குரியது, கண்டிக்கத்தக்கது. சாதிய வன்மம் நிறைந்த இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசியல் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. வேங்கவே இல்லை, எவன் கழிவை கரைச்சான் தொட்டியிலன்னு கட்டுங்க. ஒரு சமூக நீதி நிலைப்படுத்த நீ புது தொட்டி கட்டாத. சரியான ஆள்களாக இருந்தால் பொது தொட்டி கட்டு. பொது தொட்டியை கட்டி எல்லா தெருவுக்கும் குழாயை பிரித்து விடு. அப்போ கலக்க மாட்டான்ல. காரத்து 3 மாசமாச்சு இன்னும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. சமூக நீதின்னு சமகால நீதி கூட கிடையாது. இந்த சம்பவம் தொடர்பாக வெள்ளலூர் காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில் வழக்கில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என சிபிசிஐடிக்கு விசாரணை மாற்றப்பட்டது. DNA, குரல் மாதிரி என பல்வேறு சோதனைகளை நடத்தி கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளான நிலையில் குற்றவாளிகள் குறித்த எந்த தகவலையும் வெளியிடவில்லை. தமிழக வரலாற்றில் வேங்கை வயலும் அந்த ஊரில் இருக்கும் குடிநீர் தொட்டியும் ஒரு சாதிய வன்கொடுமை விடுவாகவே மாறிப்போனது. எல்லாருமே கூலி வேலை செஞ்சாலும் நாங்க நிம்மதியா இருந்தோம். எல்லாருமே நிம்மதி இழந்து போய் இந்த குற்றவாளி யாருன்னு பாக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாருமே இருக்கோம். எங்க கிராமத்துல நாங்க பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் காலில் விழுத்து என்ன தப்பா நாங்க கொடுமை செஞ்சோம். இதை கையில எடுக்க கூட யோசிக்கிற ஒரு விஷயத்தை அவன் எடுத்து எங்க எல்லாரும் குடிக்க வச்சிருக்கான்னா எங்களால வெளியில கூட சொல்ல முடியல. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தமிழக அரசு தரப்பில் சம்பவம் தொடர்பான வழக்கின் விசாரணை முடிவடைந்து முரளிராஜா, சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோருக்கு எதிராக ஜனவரி 20ஆம் தேதி புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. சிபிசிஐடி போலீசார் 397 பேரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். 196 மொபைல் எண்கள் மற்றும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொலைபேசி எண்களை உள்ளடக்கிய 87 டவர் தகவல்களை பகுப்பாய்வு செய்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள்.
இந்த சம்பவம் நடப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு 2/10/2022 அன்று வேங்கை வயலில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு குறித்து கேள்வி எழுப்பியதற்காக முத்துக்காடு ஊராட்சி தலைவர் அவர்களின் கணவர் முத்தையா என்பவரை கிராம சபை கூட்டத்தின் போது வேங்கை வயல் காவலர் முரளிராஜாவின் தந்தை ஜீவானந்தம் அவமானப்படுத்தியதாகவும் இந்த சம்பவத்திற்கு பழிவாங்கும் வகையில் முரளிராஜாவால் மலம் கலக்கும் செயல் திட்டமிடப்பட்டதாகவும் முத்துகிருஷ்ணனும் சுதர்சனும் தொட்டியின் மீது ஏறி குடிநீரில் மலம் கலந்ததாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தனர். DNA பரிசோதனை மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் செல்போன்களை ஆய்வு செய்ததில் மனித கழிவு கலந்தது தொடர்பான வீடியோ, போட்டோ, ஆடியோ ஆதாரங்கள் மூவரின் செல்போனிலும் இருந்ததாக CBCID போலீசார் நீதிமன்றத்தில் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதில் முரளிராஜா என்பவர் புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. அதோடு இந்த மூவரும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். தமிழக அரசின் இந்த அறிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் திட்டமிட்டே பட்டியல் சமூக மக்கள் சிக்க வைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ப. ரஞ்சித் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டியுள்ளதோடு வழக்கை CBIக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கையும் விடுத்து வருகின்றனர். காவல்துறையினர் தொடக்கத்திலிருந்தே இதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அந்த கிரைம் பிரான்ச் போலீஸே முதல்ல அப்படிதான் வற்புறுத்தினாங்க. அது தெரிஞ்சுதான் நாங்கள் முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம். அதன் பிறகுதான் CBCID விசாரணை போடப்பட்டது. CBCID விசாரணையும் தனிப்பட்ட முறையில் இவர்களை அழைச்சிட்டு போய் இது நீங்க செய்ததாகவே ஒத்துக்கொண்டா உங்களுக்கு நல்லது, ஒத்துக்கலனாக்கா உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை செய்தார்கள். அதையும் முதல்வருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துச் சென்றோம். ஆனால் கடைசியில் இவ்வாறு அவர்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது. மீண்டும் முதல்வரை சந்தித்து இது குறித்து நாங்கள் என்னை பொறுத்தவரை இதை தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றம். உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கு. உயர்நீதிமன்றம் கண்டிப்பா இந்த ரிப்போர்ட் யாருன்னா CBCID உயர்நீதிமன்றத்தில் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. இந்த 3 பேர் நாங்க குற்றப்பத்திரிகை பதிவு பண்ணியிருக்கோம், விசாரணை நடந்துட்டு இருக்குன்னு உயர்நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் எதிர்வாதங்கள் இப்ப இது கிடையாது, வேணுனே இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்றதுக்காண்டியா இது பண்றாங்கங்கறத அந்த வாதத்தை வச்சுட்டு அவங்க முடிவெடுப்பாங்க. இந்த சூழலில் வேங்கை வயல் சம்பவத்தில் குடிநீரில் மலத்தை கலந்ததாக கூறப்படும் முத்துகிருஷ்ணன், சுதர்சன் ஆகியோரது ஆடியோக்களும் வீடியோக்களும் அடுத்தடுத்து சமூக வலைதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சுதர்சன் தனது அத்தை மற்றும் தாயுடன் பேசும் ஆடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒத்துக்கவே கூடாது, ஒத்துக்கவே கூடாது, இது அழைச்சி பேசணும், ஒத்துக்கவே கூடாது. திட்டமிட்டு பட்டியல் சமூகத்தினர் சிக்க வைத்ததாக விமர்சனங்கள் எழுந்து வந்த நிலையில் திடீரென வெளியான இந்த ஆடியோ வீடியோ ஆதாரங்கள் மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் கண்டனங்களை பதிவிட்டு வருகின்றனர். முரளி என்ன மேலதான் டவுட் விட்டு அவரை இது பண்ண பார்த்தாங்க. அதான் அப்புறம் நேத்துதான் அப்புறம் நிறைய பேர் வந்தானே கொஞ்சம் விட்டுட்டாங்க ஃப்ரீயா. கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆமா சரி சரிப்பா. ஒன்னும் ரொம்ப கண்டுபிடி பண்ணல? இல்ல நேத்து அவ்வளவு ஒண்ணும் பண்ணல. சரியா சரியா. வேலை எதுவும் பண்ணி போட மாட்டாங்களே? இல்ல அது மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதான் அந்த நின்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அதான் ஐயோ ஐயோ சொல்லி சொல்லாம நல்லா இருந்திருக்கலாம். நீங்க அதான் வேற சொல்லாம ஏதாவது கண்டுபிடி பண்ணுவாங்களே. இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்த நிலையில் தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே 3 பேரும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டதாகவும் இதுகுறித்து தவறான தகவல்களை பரப்பிட வேண்டாம் என தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்த மூவரும் உண்மையான குற்றவாளிகள் தானா அல்லது வழக்கை விரைவில் முடிப்பதற்காக இப்படி ஏற்பாடா, இல்லை அரசியல் கட்சிகள் தங்கள் சுய லாபத்திற்காக இந்த விவகாரத்தை வைத்து காய் நகர்த்துகிறார்களா என்பதெல்லாம் CBI விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.